ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்க ஆதரவை நீங்க எங்களுக்கு தரணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நாம வாழைப்பழம் வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான வாழைப்பழ ரெசிபி தாங்க செய்ய போறோம். முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. மிக்சி ஜார் கொஞ்சம் காஞ்சி இருக்கணும். இதுல 1/2 கப் சுகர் சேர்த்து இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ மீடியம் சைஸ்ல 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாங்க. பெருசுனா 1 போதும், ரொம்ப சின்னதுன்னா 3 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்திருக்கணுங்க வாழைப்பழம். இப்போ நாம இந்த வாழைப்பழங்களை ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சுகர்ல ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு கூடவே நாம 3 ஸ்பூன் நெய் அல்லது வெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நெய் சேர்த்துக்கோங்க, இல்ல வெண்ணெய் வேணும்னா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்சியில அடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நாம 1 கப் கோதுமை மாவு சலிச்சு எடுத்துக்கலாங்க. இது கூட நாம 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா இதை சேர்த்துக்கலாங்க. அப்போதான் பிஸ்கெட் ரொம்பவே சாஃப்டா வருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நாம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடிச்சு வச்சிருக்கக்கூடிய பனானா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. பனானா பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாவையும் பனானா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப இறுக்கி பிசைஞ்சிடக்கூடாதுங்க. பிசையும் போது ரொம்ப சாஃப்டா பிசைஞ்சு கொடுங்க. நாம லாஸ்டா பிசைஞ்சு எடுக்கும்போது சப்பாத்தி மாவை விட ரொம்பவே ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. இந்த ஈரப்பதம் அதிகமா இருந்துச்சுன்னா பிஸ்கெட் மொறு மொறுன்னு வராதுங்க. இப்போ இத ஒரு பூரிக்கட்டை வச்சு விரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் கூட போட்டு எடுத்துக்கலாங்க. நாங்க இன்னைக்கு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு சிம்பிளா ஒரு டிசைன் போட்டு எடுத்திருக்கோம். இப்போ இதை நாம அவன்ல வச்சு எடுத்துக்கலாங்க. இதை 180 டிகிரி செல்சியஸ்ல 20 நிமிஷத்துக்கு பேக்கிங் மோட்ல வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பிஸ்கெட் சூப்பராகவே பேக் ஆகியிருக்குங்க. இந்த பிஸ்கெட் செய்யறதுக்கு நாம மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனா கோதுமை மாவு தாங்க ரொம்பவே ஹெல்தியானது. அதுக்கப்புறமா நாம இதுல நெய் சேர்த்துருக்கனால பிஸ்கெட் ரொம்பவே வாசனையா இருக்குங்க. இந்த பிஸ்கட் நம்ம வீட்டில் செய்கிறனால எந்த ஒரு கெமிக்கலுமே சேர்க்கலைங்க. அதனால இது ரொம்பவே ஹெல்தியானது. உங்கள் குழந்தைங்களுக்கு கூட ரொம்பவே நம்பிக்கையாக கொடுக்கலாங்க. இப்போ நான் இந்த பிஸ்கட்டை உடைச்சி காட்டுறேன். பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா மொறு மொறுன்னு இருக்குன்னு. வீட்டில் அவன் இல்லாதவங்க இந்த பிஸ்கெட்டை குக்கரில் கூட செய்யலாங்க. குக்கர்ல நாம பேக்கிங் ரெசிபி செய்யறதுக்கு எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி கேக் செய்யக்கூடிய ரெசிபில நாங்க சொல்லியிருக்கோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி தாங்க இந்த பிஸ்கட்டும் நாம செய்யணும். உங்க குழந்தைங்களுக்கும் நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி சத்தான பிஸ்கட்டை செஞ்சு கொடுங்க. கடையில இருந்து வாங்குறத விட இது ரொம்பவே ஹெல்தியானதும் கெமிக்கல் சேராததும் சத்தானதுங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.